7 பெண் சிறுமிகளை அம்மனாக தேர்ந்தெடுத்து திருவிழா கொண்டாடுற ஏழைக்காத்த அம்மனோட திருவிழா பத்தி தெரியுமா? மேலூர் அருகே இருக்க வெள்ளலூர் நாட்டுல பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அக்கா தங்கை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அக்காவா அருகில் இருக்க தமராக்கி அப்படிங்கிற ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அக்காவுக்கு 7 பிள்ளைகள். தங்கைக்கு கல்யாணம் ஆகியும் குழந்தைகளே இல்ல. குழந்தை இல்லாட்டி என்ன, அக்காவோட குழந்தைய தன்னோட குழந்தைய பாவிக்க ஆரம்பிக்கிறா தங்கை. அடிக்கடி அக்காவோட குழந்தைய போய் பார்த்துட்டு வந்திருக்கா. ஆனா அக்காவுக்கு இது பிடிக்கல. தன்னோட குழந்தைகளை கண் வைத்து விடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு தங்கை வரப்பெல்லாம் அக்கா தன்னோட குழந்தைகளை எங்கேயாவது அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஒரு நாள் தங்கை ஆசையா பலகாரம் எல்லாம் செஞ்சுட்டு அக்காவோட குழந்தைய பாக்குறதுக்காக போறாங்க. அக்கா தூரத்திலே தங்கை வரதை பார்த்துட்டு தன்னோட குழந்தைகளை கோழி அடைக்கிற கூடக்குள்ள ஒவ்வொரு குழந்தைய ஒளி வச்சுறாங்க. தங்கை வந்து பிள்ளைகள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட கேக்குறாங்க. அதற்கு அக்கா பிள்ளைகள் எல்லாம் வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க 7 கூடைகள் இருக்கிறத தங்கை பார்த்துறாங்க. மனம் நொந்து போய் அந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்க. தங்கை போனதும் அக்கா அந்த கூடைகளை திறந்து பாக்குறாங்க. ஆனா பிள்ளைகள் எல்லாம் கல்லாக மாறி இருந்துச்சு. அந்த 7 குழந்தைகளும் அம்மன் குளத்து நீர்பட்டு மீண்டும் உயிரோடு வந்ததாக சொல்லப்படுது. தங்கை நொந்து போய் வெள்ளலூர் நாட்டார்கிட்ட போய் முறையிடுறாங்க. குழந்தை இல்லாத எனக்கு ஊர் பொதுமக்கள் 11 கரைகளிலிருந்து இருந்து 7 குழந்தைகளை ஒவ்வொரு வருஷமும் தேர்ந்தெடுத்து என்கிட்ட விட வேண்டும். அந்த 7 சிறுமிகளும் என் வீட்டிலேயே என் பிள்ளைகளாக வளர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நினைவு கூறும் வகையில தான் ஒவ்வொரு வருஷமும் 7 பெண் சிறுமிகளை அம்மனாக தேர்ந்தெடுத்து திருவிழா ஏழைக்காத்தம்மனுக்கு கொண்டாடுறாங்க.